கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. இயேசு கிறிஸ்து பேதுரு மீன் பிடிக்க போகும்போது ஆண்டவர் மீனுக்கெல்லாம் ஒரு வார்த்தையை சொன்னாராம், நீங்கள் வலையில் மாட்டாதீங்க அப்படின்னு. அவனும் முழுவதும் எப்படியாவது ஒரு மீனாவது பிடிச்சி நம்ம வரி கட்டிடணும், அதாவது மத்திய வரி வசூலிக்கிறவன் இல்லையா, அவங்க வீட்டுக்கெல்லாம் அவங்க வரி கட்டணும் அப்படின்றதுக்காக பேதுரு முழுவதும் கஷ்டப்படுவான். ஆனால் ஒரு மீன் கூட அகப்படாது. இயேசு சொல்லுவார், நீங்கள் முழுவதும் அந்த வலையில் மாட்டாதீங்க, நான் எப்போ சொல்கிறேனோ அப்போ எல்லாம் அந்த வலையில் விழுந்துருங்க அப்படின்னு ஆண்டவர் சொல்லி வச்சுருப்பார். அதே மாதிரி காலையில் விடிய காலம் ஆன உடனே பேதுரு சளைச்சி போய் அவன் போட்டில் வருவான். அப்போ இயேசு அந்த கரையோரத்தில் இருப்பார். அப்போ பேதுருவும் இயேசுவும் சந்திக்கும் போது அவர் சொல்லுவார், அவனுக்கு முழுதும் வலை போட்டு ஒன்று மீன் கிடைக்கலன்னு. ஆண்டவர் சொல்லுவார், இந்த வலது பக்கத்தில் போடு, இப்பொழுது வலையை எடுத்து போடுன்னு சொல்லுவார். அப்போ அவன் இந்த வார்த்தையை சொல்லும் போது கூட ஆண்டவர் மறுபடியும் இந்த ஒரு தடவை செய் என்று சொல்லுவார். அப்போது அவன் வலையை போட்டனா நைட்டெல்லாம் மாட்டாத மீன் எல்லாம் மொத்தமாக அந்த வலையில் மாட்டும். அவன் இழுக்க முடியாமல் மற்றவர்களை உதவிக்கு கேட்பான். ஆட்கள் வருவாங்க, அவனுக்கு உதவி செய்வாங்க. திரளான மீன் அந்த வலையிலே மாட்டிச்சு என்று நான் நினைப்பேன். அவர் படைத்த ஒரு படைப்பும் ஆண்டவருக்கு கீழ்ப்படுகிறத நினைக்கும் போது ரொம்ப ஆச்சரியமாக இருக்கும். ஆனால் நாம் ஏன் ஆண்டவருக்கு கீழ்ப்படைய மாட்டோன்றோம்? ஆண்டவர் ஒரு சொன்னால் அதை செய்யணும். ஏன்னா ஏதோ ஒரு காரியத்துக்காக தான் நம்மளை செய்ய சொல்லிடுறாரு, செய்யாமல் இருக்க சொல்கிறாரு, நம்ம புரிஞ்சுக்கணும். சரிங்களா? ஆண்டவருடைய வார்த்தை கீழ்ப்படியும் போது ஆண்டவருடைய நம்ம என்ன செய்வோம்? ஆண்டவருடைய பிள்ளையாய் மகிமையாய் நாம் பிற்காலத்தில் நாம் என்ன செய்வோம்? திகழ்வோம். எந்த ஒரு விஷயத்துக்கும் நீங்கள் பொறுமையாக இருங்க, கேட்டு நடங்க. சரிங்களா? தேங்க்யூ.